முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் சாதாரணமாக வாக்கு கொடுத்தாலே பொய்யா போகாது. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு சத்தியம் செஞ்சு சத்திய வாக்கு கொடுக்கும்போது அது நடக்காமல் போய்விடுமா என்ன? இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுப்பதற்காக, நீ எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் ஒரு மிகப்பெரிய காரணத்தோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் 12 கரங்கள் கொண்டு உன்னை ஆசிர்வதிக்க தயாராக நான் காத்திருக்கும் போது நீ ஏன் நடந்ததையே யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த நல்ல நாளில் இப்போது நடக்கப் போவது எல்லாமே உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல அழகான விஷயமாக நடக்கப் போகுது. உனக்கு ஒரு மனிதரின் ரூபத்தில் வந்து உதவிய நபர் நான் தான். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்போதெல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ, பிரச்சனை வருதோ, அப்போதெல்லாம் யாராவது ஒரு நபரின் மூலமாக நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போதும் இன்றும் அப்படிதான். உனக்கு ஒரு நல்ல திருப்பத்தை கொடுப்பதற்காக, உன் வாழ்க்கையில் உயர்வையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்கிட்ட எவ்வளவோ பிரார்த்தனைகளை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனால் நான் உனக்காக எதுவுமே செஞ்சு கொடுக்காம நிராகரிச்சுக்கிட்டே இருக்கேன்னா நினைக்கிற? என்னை வணங்கக்கூடிய உன்னுடைய கையை எந்த காரணத்துக்காகவும் வேறு யார் முன்னாலும் கையேந்த விடமாட்டேன். நீ கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையாக இருந்தீனா உனக்கு எது நன்மையோ அதையே நான் உருவாக்கி தருவேன். யாமிருக்க பயமேன் என்பது சாதாரண வாக்கல்ல, சத்தியமான வார்த்தைகள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்குவேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன்னுடைய பிரச்சனைகளை நீ தனியாக சமாளிக்கவில்லை. நானும் உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவலை இல்லாத தெளிவான மனசோட இரு. சில பேரை உன்னை விட்டு விலக்கி வச்சுருக்கேன், சில பேரை உன் கூடவே வச்சுருக்கேன். ஆனால் அவங்க மூலமாக உனக்கு தொல்லையும் பிரச்சனைகளும் வருதுன்னு நீ நினைக்கிற. உன்னை விட்டு விலகி போனவங்கள உன் நன்மைக்காக தான் விலக்கி வச்சுருக்கேன். உன் கூடவே இருக்கிற சில பேரையும் உன் நல்லதுக்காக தான் உன் கூடவே போக விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாமே உன் நலனுக்காக தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டீனா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி விடுமேன் செல்வமே. அப்பா முருகா, இன்னும் நான் என்ன தான் செய்யணும்? எல்லாரும் நல்லா சுயநலமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் அவங்க வேணும், இவங்க வேணும், அவங்க பாவம், இவங்க பாவம்னு மற்றவங்க நலனை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலாவது நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் நான் ஓடி ஓடி உழைச்சாலும் உதவி செஞ்சாலும் நீ என்ன செஞ்சிட்டன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு கெட்ட பேர் மட்டும்தான் மிச்சம். சுயநலவாதின்ற பேர் வேற எனக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமான நீ கேளு முருகான்னு மனசார யோசித்தாயல்லவா? நீ நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். உனக்கும் தெரியும் உன்னை பற்றி. அப்படி இருக்கும்போது மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்க வேண்டாம். நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் நல்லது செய்கிறதால தானே உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த முருகன் ஓடி வந்திருக்கேன். நீண்ட காலமாக நெடுநேரமாக நீ எதை நடப்பதற்காக காத்திருந்து என்னிடம் கேட்டாயோ அதை இப்போது நல்ல முறையில் உனக்கு நடத்தி தர்றேன். உன்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை இன்று தீரப்போகுது. நீ உன்னுடைய முயற்சிகளை மட்டும் சரியாக செஞ்சினா இந்த முருகன் எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தர்றேன். நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. நான் எதை நடத்தணும்னு நினச்சாலும் அதற்கு மாறாகவே நடக்குது. நினைப்பது ஒன்றும் நடப்பது இன்னொன்றுமாக இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. எது நடக்காமல் போச்சோ அதுவும் நல்லதுக்கு தான், எது நடந்துச்சோ அதுவும் நல்லதுக்கு தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களையும் எதிர்மறையான மனிதர்களையும் நான் விலக்கி வைக்கிறேன். நீ நினச்சதை கண்டிப்பாக உன்னால் பெற முடியும். உன்னுடைய நல்ல நேர்மறையான எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். இன்னைக்கு இந்த நல்ல நாளில் உன்னால் முடியாது நீ நினச்ச செயல்களையும் கூட என் அருளால் நீ செய்து முடிப்பாய் என் செல்வமே. இன்று முதல் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகள் நடக்க தான் போகுது. நீ எந்த விஷயத்தை மனசில் போட்டு யோசித்து கவலைப்பட்டு குழம்பி வருந்துகிறாயோ அதை நல்லபடியாக நடத்தி வெற்றிகரமாக முடிச்சு தருவேன். உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். நம்பிக்கையோடு இரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கு நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். உன்னுடைய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன்.
நீ எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் எனக்கு எப்போதாவது ஒரு சின்ன நல்லது நடந்தாலும் உடனே கஷ்டம் வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. யாராவது என் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் என்னால் முன்னேறவே முடியலைன்னு தானே நீ நினைக்கிற? அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். கண் திருஷ்டியும் பொறாமை பார்வையும் எது உன்னை நோக்கி வந்தாலும் அதிலிருந்து இந்த முருகன் உன்னை காப்பாத்திருவேன். நீ எப்போதும் எதை பற்றி யோசிக்காத. உன்னை யார் பொறாமையோடு பார்த்தாங்களோ அவர்கள் முன்பாக நீ பொறுமையோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன்னுடைய கடின முயற்சியால் நீ முன்னேறி வந்திருக்கும் போது இப்படிப்பட்ட மனிதர்களின் திருஷ்டி பார்வையும் பொறாமை பார்வையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. உன் உழைப்புக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் தான் இப்போ நீ நல்ல வாழ்க்கையை வரப்போகிற. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் பயப்படுறத நிறுத்திட்டு உன் வேலையில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு எந்த ரூபத்தில் யார் மூலமாகவாவது வந்து நான் காட்சி கொடுப்பேன். உன் மனதில் உள்ள கேள்விகளுக்கு நான் பதிலும் கொடுப்பேன். பதில் உனக்கு கிடைச்சதும் என் மேலே உனக்கு நம்பிக்கை வரும். இப்போது எந்த விஷயத்தை நீ யோசித்து நம்பிக்கை இழந்து நிற்கிறாயோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் நிலைமையையும் உயர்த்த போகிறேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? நீ கேட்டது கிடைக்கும்னு நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் எதிர்மறையாக யோசித்து உன்னையே வருத்தி கொள்கிறாய்? உனக்கு இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான வழிகளையும் நான் உனக்கு காட்டுறேன். என்னை நினச்சி நீ செய்கிற வேலைகள் தடைப்பட்டதாகவோ தடங்கள் வந்ததாகவோ சாதித்திரம் கிடையாது. இப்போது உனக்கு தடைப்பட்ட விஷயங்களையும் கூடிய சீக்கிரம் சரி செஞ்சிடறேன். உன்னுடைய நல்லதுக்காகவே சில விஷயங்களை நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். அதை நீ தொடர்ந்து செஞ்சினா அது உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நல்ல நேரம் வரும்போது நானே அதை உனக்கு துவங்கி வைப்பேன். இப்போதைக்கு பொறுமையாக இருந்தீனா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் அமைச்சு தரப்போகிறேன். நீ கேட்ட மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உனக்கு துணையாக உன் கூடவே இந்த முருகன் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்று தருவேன். நீயும் எப்போதும் மகிழ்ச்சியான விஷயங்களை நினச்சிக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாகவே வச்சுக்கோ. கொஞ்சம் ஓய்வெடுத்தினாலே உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உனக்கானது எதுன்னு நான் முடிவு செஞ்சு வச்சுருக்கேனோ அதை எப்படியாவது எப்பாடுபட்டாவது கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்த்துருவேன். உனது நியாயமான விருப்பம் நிச்சயமாக கைகூடும். உனது நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் ஏற்றாற் போல நீ இழந்த விஷயங்களையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைப்பேன். ஒரு நொடியில் இந்த பூமியவே தலைகீழாக திருப்பி போட்டு என்னால் அற்புதத்தை செய்ய முடியும். அதனால தான் அந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்யணும்னு முடிவெடுத்து உன்னை நோக்கி வந்திருக்கேன். வாழ்க்கையில் புதுசாக எனக்கு கஷ்டமும் சோதனைகளும் வருதேன்னு நினச்சி கவலைப்படாத. புலம்பாமல் கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாமே இப்போது சரியாக நடக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ அவசரப்படக்கூடாது என் செல்வமே. என் தலையெழுத்து இதுதான், நான் கஷ்டப்படணும்னு என் தலையில் எழுதியிருக்குன்னு நீயாகவே எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைச்சு காட்டுறேன். உன் தேவைகள் அனைத்தையும் என்னால் பூர்த்தி செய்ய முடியும். அது வரைக்கும் நீ நம்பிக்கையோடு இருக்கணும். இப்போது என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கிட்டு இருக்க, என் முகத்தை பார்க்குறனாலே கண்டிப்பாக உன் வேண்டுதல் நிறைவேற போகுதுன்னு தான் அர்த்தம். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நடத்தி முடிக்கிறேன். உனக்கு உன் அப்பன் முருகன் என்ன செஞ்சிட்டான்னு யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நான் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லு. பணம் பதவி கிடைக்கலன்றது அவங்கவங்க விருப்பம். அதை எப்போது உனக்கு கொடுக்கணுன்றது என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக உனக்கு தேவையான அனைத்தையும் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உன் கைகளில் கொடுப்பேன். சில விஷயங்களை பற்றி நீ யோசிக்கும் போதே அதை நல்லபடியாக நடத்தி வெற்றிகரமாக உன் கைகளில் சேர்த்திடுவேன் என் செல்வமே. இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்க தான் போகுது. எப்போதும் முருகா முருகா நீ என் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தீனா கூடிய சீக்கிரம் நன்மைகள் வந்து சேரும். எல்லாவற்றிலும் எப்போதும் அவசரப்பட வேணாம். உன் செயல்கள் யாவும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இரு. எல்லாருக்கும் நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக உன் செயல்கள் இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்கிற நல்ல செயல்கள் மூலமாகவே
இந்த முருகன் உனக்கு நெருக்கமாக உன் அருகில் வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு அழகான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இதுவரைக்கும் நல்லதை எல்லாம் சொல்லிட்டேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சில கெட்ட விஷயங்களை பற்றி சொல்கிறேன். பயம்தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்ய பழகு. நீ தடுமாறும் போது உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த முருகன் நீ தடம் மாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தவும் ஓடி வருவேன். எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கணும், நீ நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. அதனால்தான் சுக துக்கங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செஞ்சு உன்னை காப்பாற்ற போகிறேன். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வரவேனா. என்னை மனதில் நினைத்து அமைதியாக இரு. உன் கூட யாருமில்லை நீ யோசிக்காம என் அப்பன் முருகன் இருக்காருன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான எல்லாத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். இப்போது இருக்கும் கஷ்டத்தையும் கூட நீ அழகாக கடந்து வந்துட முடியும். முருகான்னு நீ மனசில் நினச்சாலே உன் கண்ணு முன்னால் நான் வந்து நிற்பேனேன் செல்வமே. உன் கோபம், மனசு, கஷ்டம், வருத்தம்னு எல்லாமே எனக்கு புரியுது. நீ கேட்டதை நான் இன்னும் செஞ்சு தரலன்னு தானே நீ நினச்சி ஏங்கி கொண்டு இருக்கிறாய். அதை சீக்கிரமா உன் கையில் ஒப்படைப்பதற்கான வேலைகள் நான் ஆரம்பிச்சிட்டேன். முருகா முருகான்னு என் பேரை சொல்லி மகிழ்ச்சியோடு இரு. நீ கேட்ட ஒன்று நிறைவேறியதும் கண்டிப்பாக இந்த முருகன் உன்னை தேடி வருவேன். உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வேண்டிய என்னுடைய பொறுப்பை சரியாக செஞ்சு முடிச்சிருவேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கதை பார்க்கணுன்னு தான் நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான அற்புதங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். எப்பொழுதும் எதுக்கும் நீ கவலைப்படாத. இமைப்பொழுதும் யமன் காக்கும் என்பது போல நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிவுக்கு வரப்போ